This illegal act is completely unacceptable and has no justification whatsoever. Pakistan reserves the right to respond to this illegal act. Now, when Pakistan struck targets in Iran in retaliation to the two strikes done by Iran, Pakistan has retaliated. ஈரான் மேல பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆமா, நேத்து ஈரான் பாகிஸ்தான் மேல பண்ண தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்குள்ள பண்ண மிசைல் ஸ்ட்ரைக்கு பதில் கொடுக்கிற விதமா நேத்து ரொம்பவே மோசமான அட்டாக்கை பாகிஸ்தான் ஈரானோட பலூஜ் மாகாணத்தில் இருக்க சிஸ்டான் ப்ராவின்ஸ்லையும் இன்னும் சில பகுதிகளிலையும் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 7 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுல 3 பெண்கள் 4 குழந்தைகள். ஈரான் இதுக்கு மிகப்பெரிய பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் தான் அடுத்த யுத்தம் வரும்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த டைம்ல இப்போ அதெல்லாம் கிடையாது. நடுவில் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட ஒரு போர் வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்படி எப்படி பாகிஸ்தான் இந்த அட்டாக்கை பண்ணாங்க, ஈரான் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சரியா 16ஆம் தேதி பாகிஸ்தான் மேல ஒரு மிசைல் அட்டாக் பண்ணிட்டு ஈரான் நாங்க பாகிஸ்தானுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டோம், ஆனா பாகிஸ்தானோட இடங்கள் பாகிஸ்தானோட ஆர்மி நிலைகள் மேல நாங்க அட்டாக் பண்ணல, எங்களுக்கு எதிரான நிறைய தீவிரவாத இயக்கங்கள் இந்த பாகிஸ்தானுக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்கு, அது மேலதான் நாங்க எங்களோட தாக்குதலை பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரு, ஒரு மிகப்பெரிய அசிங்கனே சொல்லலாம். ஏன்னா ஒரு நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரியை ஒரு நான் நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரின்றது அடிச்சதுக்கு உங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியலையான்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாகிஸ்தானை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமா தரம் தாழ்த்த ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ பாகிஸ்தான் கண்டிப்பா ரிட்டாலியேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. பாகிஸ்தான் கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட நிறைய அஃபிஷியல்ஸ் பேசினாங்க. ஆனால் அதை பற்றி பாகிஸ்தான் அந்த டைமில் எதுவுமே வாயை திறக்கல. ஈரானோட அம்பாசிடர் இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் அவரை தற்காலிகமாக ஈரான்லேயே இருக்க சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த நிலைமையில் சரியா நேற்று நைட்டு ஒரு எதிர்பார்க்காத அட்டாக்கை ஈரான் மேலே இந்த பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பலுஜிஸ்தான் மாகாணம், ஈரான் சைட்லையும் இந்த பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸ் இருக்குது, அதில் இருக்க சிஸ்டான்ற பகுதியிலையும் அதுக்கு பக்கத்தில் சரவன்ற பகுதியிலையும் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மிசைல் ஸ்ட்ரைக்கை இந்த பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரான் சைட்லேருந்து சோர்சஸ் இந்த பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸ்லேருந்து ஹிட் ஆகிடுச்சுன்னு வருதே தவிர இன்னும் அஃபிஷியலாக ஈரான் இப்படி ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் நிறைய விஷுவல்ஸ் வெளியாகிருக்கு. அந்த பலுஜிஸ்தான் மாகாணத்தோட கவர்னர் எல்லாம் சொல்லியிருக்காரு, ஆமாம் எங்களோட மாகாணத்துக்குள்ள நிறைய மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, இதில் 3 பெண்கள் 4 குழந்தைகள்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதியில் உயிரிழந்திருக்காங்க, ஆனால் மற்ற பகுதியில் நடந்தது எல்லாமே எம்டி கிரவுண்டில் நடந்த மிசைல் ஸ்ட்ரைக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானோட MOFFA மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அபிஷியலாக இதை ஒத்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஈரானுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆபரேஷனோட பேரு மார்க் பார் சர்மச்சார். இந்த ஆபரேஷன் நாங்கள் எதுக்காக பண்ணோம்னா, ஈரான் எங்களோட சாவரினிட்டியை மொத்தமாக உடைச்சிட்டாங்க, எங்களோட நாட்டு இறையாண்மை மேலே கையை வச்சுட்டாங்க, எங்கள் 2 பேருக்கு நடுவில் 1000 தான் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் பிரச்சனைகள் இருந்தாலும் இதை பேசி தீர்த்துக்கிறதுக்கு எங்களுக்குள்ள நிறைய கம்யூனிகேஷன் சேனல் இருந்துச்சு. ஆனால் இது எதையுமே ஈரான் மதிக்காம பாகிஸ்தான் கிட்ட முன்னாடி கூட ஒரு வார்த்தையை சொல்லாம எங்க மேல பண்ண தாக்குதலுக்கு நாங்க இப்படி தான் தாக்குதல் பண்ணுவோம், ஈரான் இதுக்கப்புறம் எங்க மேல கை வச்சா நாங்க இன்னமும் ஈரான் அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அட்டாக்குக்கான கிளாரிஃபிகேஷனை பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, பாகிஸ்தான் சைட்ல இருந்து இந்த சோர்ஸ் வச்சதுக்கு அப்புறமா ஈரான் சைட்ல இருந்து வர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லுது, ஈரானோட இந்த சிஸ்டான் பகுதியில் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் நடந்த இந்த ஒரு தாக்குதல் மட்டும்தான் ஈரானுக்கு கொஞ்சம் டேமேஜ் வந்துட்டு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல மற்ற 5லேருந்து 6 இடங்கள்ல நடந்த தாக்குதல்கள் எல்லாமே எம்டி இடங்களில் விழுந்ததாகவும் சில இடத்துல சில மாஸ்க்ஸை டேமேஜ் பண்ணதாகவும் ஈரானோட சோர்சஸ் கிளைம் பண்ணுது. ஆனால் 7 நபர்கள் உயிரிழந்திருக்காங்கன்றது மட்டும் இப்போ வரைக்கும் அங்கே இருக்க விசில் ப்ளோவர்ஸால் வெரிஃபை பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கு. ஈரான் கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த பாகிஸ்தான் ஈரான் பார்டரை ஒட்டி ஹை ப்ரெசிஸ்டன்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸை நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ வேணா திரும்ப ஈரான் பாகிஸ்தானை தாக்க வேண்டிய தேவை வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ள இந்த பாகிஸ்தான் மிசைல்ஸை வச்சு மட்டும் அட்டாக் பண்ணாமல் நிறைய ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் 4லேருந்து 5 ட்ரோன்ஸ் வரைக்கும் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷூட் பண்ணதாகவும் பார்டர் செக்யூரிட்டி மூலமா சுட்டுவிழ்த்தப்பட்டதாகவும் சோர்சஸ் சொல்லுது. ஆனால் இன்னமும் ஈரான் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் வேர்டும் வரல. அஃபிஷியல் வேர்டு வந்தால் தான் இன்னும் எத்தனை ட்ரோன்ஸை எத்தனை மிசைல்ஸை ஈரான் இன்டர்செப்ட் பண்ணாங்கன்றது தெரியும். ஆனால் பாகிஸ்தான் இப்படி ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்கிறது
ஈரான் எந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்றது இன்னொரு 2 நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும். சும்மாவே ஈரான்ற நாடை யாராச்சும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா ஈரான் அவங்கள சும்மா விட மாட்டாங்க. இஸ்ரேல் எப்படா சிக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பாகிஸ்தான் சிக்கிட்டாங்க. பாகிஸ்தானை ஈரான் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ இந்த 2 சைடுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இது இப்போ மட்டும் தான் நடந்துட்டு இருக்க பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த 2 நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் எப்படி ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு கிளைம் வச்சாங்களோ, எங்களுக்கு அகேன்ஸ்டான டெரரிஸ்ட்டை நீங்கள் வந்து உள்ளே வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரச்சனை இந்த ஈரானுக்குள்ளேயும் இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க தலைவலியிலேயே மிகப்பெரிய தலைவலி பலுச்சிஸ்தான் மாகாணம் தான். இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் 2 முக்கியமான அமைப்பு இருக்குது. ஒன்று BLF, ஒன்று BLA, பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட், பலூச் லிபரேஷன் ஆர்மி. இந்த 2 பலூச் போராளி குழுக்களும் பாகிஸ்தானை போட்டு பொளந்து எடுப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ரிப்பீட்டடாக நம்மளோட சேனல்லே நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். அங்கே நடக்கிற அட்டாக்ஸில் பலூச் போராளிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கிய பங்கு இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருக்குமே புகலிடம் இந்த சிஸ்டான் மாகாணத்தில் தான் பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா ஈரானுக்குள்ளே இருந்து அவங்க ஈஸியாக அவங்க மேலே அட்டாக் பண்ணுவாங்க. ஈரானுக்குள்ளே இருந்தும் நிறைய இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்க போராளிகளுக்கு ஆயுதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஈரான் சைடு இருக்க இந்த பலூச் ஆதரவாளர்களால் பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பலூச் மாகாணம்ன்றது ஹை மினரல் ரிச் ரிசோர்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த இடங்கள்ல நிறைய வளங்கள் இருக்குது, அதிகப்படியான பொருளாதாரத்தை உயர்த்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அங்கே இருக்க மக்களை ஒட்டு மொத்தமாக அடக்கி வச்சுருக்காங்க, ஒடுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது, இது வந்து எங்களோட இறையாண்மையை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஈரான் கூட சேரணும்னு சொல்கிற ஒரு தனி குழுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பலூச் மாகாணம்ன்றது தனி நாடாக வேணுன்ற இனக்குழுக்களும் அங்கே இருக்குது. இது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் போட்டு ஒட்டு மொத்தமாக அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்களால அது முடியல. அவங்களுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் வெடிக்குது. ஏன் நிறைய டைமில் சீனாவோட வேலையாட்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க மேலேயும் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. இப்போது இந்த பிரச்சனை பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, இது இப்படியே டெவலப் ஆச்சுன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் டென்ஷன்ஸ் அதிகமாச்சுன்னா சீனாவையும் அதை உள்ளே எடுத்து விட்டுரும். சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆகிடும். சரி, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குல்ல, இதை பற்றி நம்ம இந்தியா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் பாகிஸ்தான் மேலே பண்ண அட்டாக்கு நம்மளோட இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த நாடுமே அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மற்றவங்கள, அதாவது அந்த டெரர் கேம்ப்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஈரான் இவங்களை பாகிஸ்தானை எப்படி செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே இந்த ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நிறைய ஆயில் டீல்ஸுமே பிரேக் ஆயிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு ஈரான் கிட்ட இருந்து ஆயில் பைப்லைன் மூலயமா கொண்டு வர ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. இந்த நிறுத்தப்பட்ட ப்ரோக்ராம்னால கிட்டத்தட்ட 18 பில்லியன் ஈரானுக்கு லாஸ் ஆச்சு. ஈரானுக்கு மட்டுமே இந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே எப்படா பாகிஸ்தானை வச்சு செய்யலான்னு ஈரான் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ அவங்களுக்கு தேவையான க்ளூவை பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஈரான் சிறப்பான சம்பவங்களை இதுக்கப்புறம் செய்வாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், பாகிஸ்தானுக்குள்ளே ஈரான் இப்படி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு ஈரான் பாகிஸ்தானை என்ன செய்வாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஈரான் பண்ண இந்த ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.